ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இப்போ லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு பை லிமிட் ஆர்டர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் லைவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி ரீப்ளே வீடியோ கிடையாது. லைவாக ஓடிட்டு இருக்க மார்க்கெட்டில் நான் வந்துட்டு ஒரு பை லிமிட் ஆர்டர் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரெண்டாவதாக போட்டிருக்கேன் அந்த ரெட் கலர் டாட்டர் லைன் இருக்கு இல்லையா, பை லிமிட் ஆர்டர்னு போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு மேலே ஒரு லைன் இருக்குல்ல, இந்த இடம் வரைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட் வரும். இந்த இடம் வரைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட் வந்துன்னா அங்கே நான் வந்து ஒரு பை லிமிட் ஆர்டர் போடணும். அது எப்படி போடுறேன் அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ அந்த ரெட் கலர் லைனில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு நான் ஒரு $3 வர மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு $3 மாதிரி வச்சுக்கிறேன். என்னோடய டேக் ப்ராஃபிட் வந்து $12 வர மாதிரி வச்சுருக்கேன். அதாவது மேலே ஒரு ரெட் கலர் லைன் இருக்கு இல்லையா, அந்த $12 என்னோடய டார்கெட் நான் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் என்ன பண்ணுவோம், கீழே வரும், வந்து அந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு போவோம். இப்போ நான் மெட்டா ட்ரேடர் 5ல் போய் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படிங்கிறது பாருங்கள். ஜஸ்ட் நான் பை லிமிட்னு செட் பண்ணிக்கிறேன். ப்ரைஸ்ன்னு இருக்கிற இடத்துல ஸோ அங்கே ப்ரைஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ என்ன ப்ரைஸ் போட்டிருக்கு, ஸோ ஓகே இந்த ப்ரைஸை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் 2640.94. ஓகே ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஸ்டாப் லாஸை நம்ம போட்டுடலாம். ஓகேவா? ஸோ நாங்கள் போட்டிருக்கிறத அப்படியே எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே போடுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டேக் ப்ராஃபிட் 2653.889. ஓகே ஸோ இப்போ டேக் ப்ராஃபிட்டே நான் போட்டுக்கிறேன் 2653.85. ஓகே இப்போ நான் மூணையும் போட்டு ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பை லிமிட் ஆர்டர் ப்ளேஸில் இருக்கும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா $46 இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பை லிமிட் ஆர்டர் நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ இப்போது நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 3.76 இருக்குது. ஸோ நான் இதை கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேவையில்லை, அப்படி இருக்கட்டும். ஸோ ஓகேவா? இப்போ இந்த ஆர்டர் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 1:26 ஆகுது. அதாவது மதியம் 1:26 ஆகுது. மார்க்கெட் கண்டிப்பாக அந்த ரெட் லைன் வரைக்கும் வரும், வந்துட்டு மேலே போய் 12 ஹிட் பண்ணும் அப்படிங்கிறத நம்பிக்கை இருக்குது. பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல பை லிமிட் ஆர்டர் நம்ம வச்சுருந்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி என்ன இருக்குது, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, பை லிமிட் ஆர்டர் எடுத்திருக்கா, நம்மளோட டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கா 1:12. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் அப்படின்னா, நான் ஏதாச்சும் லைன் இதில் மாற்றிருக்கேனா பாருங்கள், நல்லா இருந்து பாருங்கள் பொறுமையாக. ஏதாச்சும் லைன் நான் இதில் மாற்றிருக்கேனா. ஸோ நான் என்னோடய பை லிமிட் ஆர்டர் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். டார்கெட் வந்து 12 வச்சுருந்தேன். பார்த்தீங்களா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 3.76 வச்சுருந்தேன், 12 வச்சுருந்தேன். ஸோ மார்க்கெட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 6 ஆகிருக்கு. ஸோ பாருங்கள் மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு, போய் லைவில் தான் ஓடிட்டுருக்கு, ரீப்ளே வீடியோ கிடையாது. என்ன பண்ணிடுச்சு, டார்கெட்டை ஹிட் பண்ணிருச்சா. ஸோ இவ்வளோ தான். இப்படி தான் பை லிமிட் ஆர்டர் செட் பண்ணி ஒரு ஆர்டர் எடுக்கிறது. ஓகேவா? என்ன கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியா இருக்கும், பட் நம்ம ஆர்டரை எடுத்திருக்காங்க. இதில் ஒரு பெரிய காமெடி நடந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆர்டர் அங்கே எக்ஸிக்யூட் ஆகலை. ஏன் அப்படிங்கிறதே நான் காட்டிடுறேன். ஸோ ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டா ட்ரேடர் 5 ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் நம்ம எங்கே வச்சுருந்தோம் பை லிமிட் ஆர்டர், தெரியுதா உங்களுக்கு, எங்கே வரைக்கும் வந்திருக்கு மார்க்கெட்டு. நம்மளோட பை லிமிட் பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டு, ஏன் பை லிமிட் பாயிண்ட் கூட வந்துருச்சு. பட் அந்த ஸ்ப்ரெட் வேல்யூ ப்ராப்ளம்னால அது நம்மளோட ஆர்டர் எடுக்கலை. நம்ம ஆர்டர் இன்னும் அப்படியே ப்ளேஸ்லேயே தான் இருக்குது. பட் இந்த ஆர்டரை எடுத்திருந்து அப்படின்னா நம்மளோட டார்கெட் இன்றைக்கி எவ்வளோ, $12.94. பாருங்கள் நான் வச்சது கரெக்டாக தான் வச்சுருந்தேன். பட் அந்த ஸ்ப்ரெட் வேல்யூ அப்படிங்கிறதுனால அந்த ஆர்டர் எடுக்கலை. இருந்தாலும் அந்த லைனில் வரைக்கும் டச் ஆகிருக்கு, தெரியுதா உங்களுக்கு. ஸோ நம்ம கரெக்டாக தான் வச்சுருந்தோம். பட் 1 பாயிண்ட்டுக்கு மேலே, அதாவது அந்த ஸ்ப்ரெட் வேல்யூ ஒரு இது பண்ணனால எடுக்கலை. பட் டார்கெட் ஹிட் ஆகிருச்சு, தெரியுதா. நம்ம இங்கே ஆர்டர் போட்டிருக்கோம், டார்கெட் ஹிட் ஆகிருச்சு. ஸோ டைம் 6:03 லைவாக மார்க்கெட் ஓடிட்டுருக்கு. ஸோ ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி, ஸோ நான் சொல்லி இந்த மாதிரி கரெக்டாக அந்த லைன் வரைக்கும் வந்துச்சா, ஒரு டேக் ப்ராஃபிட்டையும் ஒரு பை லிமிட்டையும் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்குறேன்.